ஹாய், வெல்கம் டு அடடடட அசத்தல் சமையல். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஒரு குக்கிங் டிப்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்னா, புதினாவை வந்து நம்ம நிறைய வாங்கி வச்சுருக்கோன்னா அது சீக்கிரமாக வந்து அழுகி போன மாதிரி ஆயிரும். அதை வந்து நம்ம எப்படி தவிர்த்து ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இது இந்த கவரில் வந்து புதினா இருக்குது. இது தோட்டத்திலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்த புதினா இது. இப்போ இந்த புதினாவை வந்து நம்ம இலையை மட்டும் தனியாக எடுத்து இதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். இது சாதாரண டேப் தண்ணி தான். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம இந்த தண்ணியில் அலசி போடுறதுக்காகன்னு ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன். இது வந்து ஓட்டையாக இருக்குது இந்த கூடை. இது கீழே ஒரு தட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இதுலேருந்து தண்ணி வடியும்ல, அதுக்காக தட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த புதினாவை இலையை மட்டும் எடுத்து நம்ம இந்த தண்ணியில் போட்டு நல்லா அலசிடலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்தது. அதனால் இதில் தேவையில்லாத மற்ற செடிகள்லாம் இருக்காது. அந்த களைன்னு சொல்லுவாங்களே, இந்த புல் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்க தேவையில்லாத செடிலாம் இருக்காது. வெறும் புதினா இலை மட்டும்தான், புதினா செடி மட்டும்தான் இருக்குது. மண்ணும் கூட இங்கே அவ்வளோவா இருக்காது. நம்ம கடையில் வந்து மார்க்கெட்டில் வாங்குகிறோன்னா கொஞ்சம் மண் இருக்கும். அதனால் நம்ம நல்லா ஒரு 2-3 தடவை வந்து அலசிக்கலாம். இது அவ்வளோவா அழுக்கு இருக்காது. அதனால் நான் வந்து ஒரே ஒரு தடவை மட்டும் அலசி போகிறேன். இப்போ இதை வந்து எல்லா புதினாவையும் வந்து இலையை மட்டும் எடுத்து கழுவிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அது சமைக்கும்போது பார்த்திங்கன்னா டைரெக்டாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்போ உட்காந்து இதை வந்து புதினா வாங்கிக்கிட்டு அதை வந்து கழுவிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது அதே மாதிரி நம்ம புதினா வாங்கிட்டு வந்த உடனே வந்து இதை நம்ம இப்போ சப்போஸ் நீங்கள் சாயந்தரம் வாங்கிட்டு வரீங்கன்னா அட்லீஸ்ட் அடுத்த நாள் காலையிலக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணிடுங்க. இதை பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டா தான் அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம ரொம்ப நாளில் ஃப்ரிட்ஜ்லேயோ அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணோன்னா புதினா வந்து கொஞ்சம் வதங்கின மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம புதினாவை வந்து இலையை மட்டும் நல்லா ஆஞ்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இதை கழுவிடலாம். நல்லா அலசிக்கோங்க. மண் இருக்காமல், நிறைய மண் இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா 2-3 தடவை வேறு தண்ணி மாற்றி நல்லா அலசிக்கோங்க. என்கிட்ட வந்து அவ்வளோவா மணல் இல்லை. அதனால் நான் வந்து ஒரு அலசல் மட்டும்தான் பண்ணுறேன். இப்போ அதை வந்து நல்லா அலசி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கலரே மாறிடுச்சு. கொஞ்சம் மண் டெபாசிட்டும் ஆகிருக்கு. இப்போ வந்து இதை கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து இப்படியே நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். ஏன்னா இந்த தண்ணி வந்து அடியில் வடிஞ்சிரும். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும் இது. இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம தண்ணி வடிய வச்சிட்டோம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி இவ்வளோ வடிஞ்சிருக்கு. இப்போ வந்து இன்னும் ஃபுல்லாக தண்ணி வந்து இதிலேருந்து நம்ம ஃபுல்லாத்தையும் வடிகட்டி எடுக்கணும். இப்போ மீதி இருக்க தண்ணியும் நம்ம வந்து வடித்து எடுக்கணும். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து துணி கூட எடுத்துக்கலாம். ஒரு டவல் இருக்கும்ல, கிச்சன் டவல், அந்த மாதிரி சுத்தமான ஒரு துணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த இலையை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் உலர்த்தி வைக்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து டிஷ்யூ பேப்பரை விரிச்சிட்டேன்.
இதில் வந்து நம்ம இந்த இலையை கொஞ்சம் நேரம் அப்படியே போட்டு வச்சுருக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் தண்ணி வந்து ஃபுல்லாக வந்துடும். ஏன்னா அந்த நம்ம இந்த மாதிரி வடிகட்டியில் பண்ணும்போது ஓரளவுக்கு தான் தண்ணி வரும். இந்த மாதிரி நம்ம விரித்து வைக்கும்போது நிறைய தண்ணியை வந்து நம்ம எடுக்க முடியும். இதில் வந்து தண்ணி இருக்கக்கூடாது. நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது தண்ணியோடு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. அதனால தான் நம்ம வந்து இதை தண்ணியெல்லாம் எடுத்துடுறோம். இப்போ எல்லா புதினாவையும் நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் காய வச்சிடலாம். இந்த தண்ணி ஃபுல்லாக வந்து டிஷ்யூ பேப்பரில் இறங்கணும். இப்போ நீங்கள் துணி கூட விரிச்சிக்கலாம். இதை வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இதை வந்து நீங்கள் ஃபேன் காற்றுல வைக்கணும், இல்லை வெயிலில் வைக்கணும் அப்படிலாம் இல்லை. சும்மா அப்படியே ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சா போதும். ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து இதை கொஞ்சம் அப்படி திருப்பி விட்டுருங்க, உதுத்து விட்டுருங்க. அடியில் இருக்க இலை கொஞ்சம் மேலே வரும். மேலே இருக்க இலை கீழே போய் மேலே இருக்க இலை எல்லா இலையில இருக்க தண்ணியையும் வந்து அதை உறிஞ்சி எடுத்துடணும். அப்படி இல்லைன்னா வந்து என்ன பண்ணலான்னா, இப்போ நான் இன்னொரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து இது மேலே போட்டுடுறேன். பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ தண்ணி உடனே வந்து அது உரியுது. ஸோ இந்த மாதிரி போட்டு நம்ம இருக்கிற எல்லா தண்ணியையும் எடுத்துடணும். இது இப்படியே இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இது இப்போ நல்லா வந்து ஈரத்தெல்லாம் எடுத்தாச்சு புதினாலேருந்து. பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லா ஈரமும் வந்துருச்சு. ஸோ இது மேலே வச்சு ஒத்தி எடுத்துக்கோங்க. இந்த டிஷ்யூ பேப்பரை வந்து அதுக்கப்புறம் நம்ம கிச்சனில் வந்து துடைக்கும் போது ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை கீழே போட தேவையில்லை. அடியில் இருக்க டிஷ்யூ பேப்பர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா நனைஞ்சு போயிடுச்சு. எல்லா ஈரத்தையும் அது ஓரளவுக்கு கொண்டு வந்துருச்சு. ரொம்ப புதினாவை வந்து அமுக்கி எடுக்கக்கூடாது. அது மாதிரி எடுத்தோம்னா அந்த புதினாவில் இருக்க அந்த ஃப்ரெஷ்னஸும் போயிடும். அதனால் நம்ம வந்து சும்மா அப்படி இப்படி தான் உதுத்து தான் விடணும். இப்போ இதை வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த டப்பாவில் தான் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி மூடி போட்டு ஏதாவது ஒரு டப்பா வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் எப்படி இதில் இந்த டப்பாவில் ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்துக்கிறேன். இப்போ இந்த டப்பாவில் வந்து ஈரம்லாம் இருக்கக்கூடாது. நல்லா காஞ்ச டப்பாவாக இருக்கணும். இதில் வந்து இப்போ இந்த டிஷ்யூ பேப்பரை வந்து நான் எடுத்து இது 2ஆக மடித்து இதை உள்ளே வச்சுக்க போகிறேன். இதுக்கு வந்து நம்ம நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். டிஷ்யூ பேப்பர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஒரு பேப்பர் அதுதான் நமக்கு வேணும். ஸோ இப்போ இதில் வச்சாச்சு. இதில் வந்து நம்ம இந்த புதினாவை வந்து ஃபில் பண்ணிக்க வேண்டியதான். இது நம்ம போடும்போது ஏதாவது 1-2 அழுகி போன புதினா இலையோ ஏதோ இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கக்கூடாது. அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் அதை எடுத்து குப்பையில் போட்டுருங்க. இப்போ இந்த புதினா இலை எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். அதே மாதிரி டப்பாவும் வந்து நீங்கள் எவ்வளோ இலை வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பெருசாகவே. ஏன்னா ரொம்ப அதை அமுத்தக்கூடாது இலையை. ஓரளவுக்கு நம்ம ப்ரெஷர் கொடுத்தா ஓகே. ரொம்ப அப்படியே நம்ம லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணும்போது சாப்பாடு அழுத்தி வைக்கிற மாதிரிலாம் வைக்கக்கூடாது. அப்படி ரொம்ப நிறைய இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் 2 பாக்ஸாக கூட போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம அப்போ உட்காந்து கழுவிக்கிட்டு காம்பை பிச்சுக்கிட்டுலாம் இருக்க வேண்டியதில்லை. இது எடுத்தோமா போட்டோமான்னு இருக்கலாம்.
பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து எப்படி ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு பாருங்கள், எல்லா ஈரத்தையும் எடுத்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு மேலே இன்னொரு பேப்பர் வைக்கணும். இதுக்கு மேலே இன்னொரு பேப்பர் வச்சுட்டு இப்போ இந்த மூடியை போட்டு நம்ம மூடிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்ம புதினாவை வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டே போகாது. ஒரு மாதம் 1.5 மாதம் கிட்ட வரைக்கும் கூட புதினா இலை வந்து எதுவும் ஆகாமல் பச்சை பசேல்னு அப்படியே இருக்கும். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப உபயோகப்படும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அசத்தல் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.